கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வார்த்தைகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆமேன். 1ஆம் தேதி தேவன் நம்மோடு வாக்குத்தத்தமாய் பேசின வார்த்தையின் ஆமேன் அல்லேலூயா தொடர்ச்சியாக இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. எஸ்ரா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தினுடைய முதல் பகுதியை ஆமேன் நாளில் எடுத்துக்கொள்வோம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் அல்லேலூயா வாசிக்க போறோம். எடுத்தவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன். 601வது பக்கம், 601வது பக்கம் திருப்பிக் கொள்வோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீ நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை சேர்ந்து வாசிப்போமா? 1 2 3. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீ நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். ஆமென். நாங்கள் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவன் நம்மை தப்ப பண்ணினார். தேவன் நம்மை தப்புவிக்க செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த மாதங்கள் முழுவதுமாக ஆமென் இந்த 2வது மாதத்துக்கு நேராய் நம்மை தப்பி நடக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிரிட்டு வந்த எல்லா தடைகளையும், நமக்கு எதிரிட்டு வந்த எல்லா அழிவிலிருந்து, நமக்கு எதிராய் வந்த எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்பி மீந்திருக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கோபத்திற்கு அழிய வேண்டியவர்கள், கர்த்தருடைய அல்லேலூயா செயலுக்கு திட்டங்களுக்கு அழிந்து போக வேண்டிய ஜனங்கள். அல்லேலூயா. அவர்கள் சொல்றாங்க, அதுதான் வாக்குத்தத்தம். நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பதே மிகப்பெரிய வாக்குத்தத்தம். தேவன் எனக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அதுதான். அவர்கள் சொல்றாங்க, ஓ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நீங்க உயிரோடு இருக்கிறதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, பார்த்து நல்லா சொல்லுங்க. நீங்க உயிரோடு இருக்கிறதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம் இல்ல, அது இல்ல, இதெல்லாம் சொல்லாதீங்க. முதல் ஆசீர்வாதமே நம்ம உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பாட்டு நல்லா ஒர்க் ஆகுது பாருங்க, இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஒரு பக்கம் இழுத்துட்டு அப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? உலகத்துக்கு முன்னாடி என்ன இயேசுவை தேடுறாங்க, ஆண்டவரை தேடுறாங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து கேவலமா பேசி, இன்னைக்கு பாருங்க கை காலம் நல்லா இருக்கு, வெட்ட கோழி மாதிரி இருக்கு. அப்படி நல்ல படபடப்படான், அப்படி நல்ல ஆமே நலில் எலும்பு நரம்புகள்லாம் அப்படி படபடன்னு இருக்கு. ஆமேனா வர மாட்டே. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிற, அழகா சூப்பரா வச்சிருக்கிறார். உங்க முகங்கள்லாம் கொஞ்சம் பக்கத்துல திரும்பி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கிறா பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் தந்திருக்கிற மிகப்பெரிய அழகு. சோத்திரம். அதெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன இங்க சம்பவம், என்ன நடந்துச்சு, என்ன ஜனங்களை இங்க ஆசீர்வாதமா சந்தோஷமாய் என்னதை சொல்றாங்க, நாங்கள் இங்க தப்பி மீந்திருக்கிறோம். ஆமா, இது மிகப்பெரிய எங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த மாதம் நம்ம ஜீவனோடு இருப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். கொரோனால அழிந்து போகாம, கொரோனா முடிஞ்சும் பல வந்த வியாதிகள் அழிந்து போகாம, பல பிரச்சனை அழிந்து போகாம, பல நமக்கு விரோதமா செய்த காரியங்கள் அழிந்து போகாம, இன்னைக்கு நான் ஜீவனோடு இருப்பதே, தப்பி இருப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். 2025 வருஷம் இந்த 2வது மாதத்தில் 2ஆம் தேதியில தேவ சமூகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க 1வது வசனத்தையும் 2வது வசனம் எப்பொழுதுமே ஒரு வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அதனுடைய முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் படிச்சாவே ஏகதேசம் அதோடைய சத்தியங்கள், வார்த்தைகள், அர்த்தங்கள் நமக்கு நன்றாக புரிந்துவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இவைகள் செய்து முடிந்த பின்பு வசனம், பிரபுக்கள் எங்களிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர்கள், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோனியர் என்னும் இந்த தேசங்கள் ஜனங்களுக்கும் அவருடைய அருவருப்புக்கும் விலக்கி இருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சட்டம் ஒன்று இருக்கிறது. தேவ ஆசீர்வாதம் நமக்கு நடக்கணும், தேவனுடைய நன்மை நமக்கு வரணும், தேவன் நம்மளை பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். பைபிள் தான் நமக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டங்கள் கீழ்ப்படிந்தாவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன நடக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களும் ஸ்தோத்திரம் ஆமென் அந்நிய ஜனங்களும் சேர்ந்து சம்பந்தம் கலக்குறாங்க. ஸ்தோத்திரம். இங்க பொண்ணு கொடுக்கறாங்க, பொண்ணு எடுக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் அருவருக்கிற காரியங்களை இவர்கள் செய்யறாங்க. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின்படி ஆமென் யாத்திராகமம் அல்லேலூயா 34 அதிகாரத்துக்கு மேலே நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அல்லேலூயா திருமணம் செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அந்நிய ஜன கூட கலவக்கூடாது, அந்நிய ஜனத்தோடு கூட சம்பந்தம் வைக்க கூடாது. ஸ்தோத்திரம். அப்படின்னு அல்லேலூயா மோசேயோட நியாயப்பிரமாணங்கள், மோசேயோட அல்லேலூயா சட்டங்கள் இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயின் மூலமாக பல சட்டதிட்டங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. யாத்திராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லேலூயா எழுத்திருந்து அல்லேலூயா வழிநடத்தி வருகிறார்கள். அது வந்ததுக்கு அப்புறம் தேவன் அதுக்கப்புறம் மோசேக்கு பல சட்டங்களை கொடுக்கிறார். யாத்திராகமம் 30 அதிகாரத்துக்கு மேலையும் ஸ்தோத்திரம் லேவியர் புத்தகத்தை வாசிங்கன்னா பைபிளுடைய சட்டங்கள் எல்லாமே அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சட்டங்கள் எல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அந்த முறைகள்லாம் வாசி பார்த்து இன்னைக்கு நம்ம இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவ்வளவு சட்டங்களையும் ஸ்தோத்திரம் கர்த்தர் புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக மரித்து அந்த சட்டங்களை எல்லாம் சுருக்கிட்டார். அது சட்டங்களுக்கெல்லாம் அவரே எல்லாம் பலி செலுத்திட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த அதிகாரத்துக்கு வருவோம். எஸ்றா 9 அதிகாரத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம். 2வது வசனத்துல சொல்லப்படுகிறது, எப்படியெனில் அவருடைய குமாரத்திகளில் தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள், இப்படியே பரிசுத்த வித்து தேசங்கள் ஜனங்களோட கலந்து போயிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வித்து தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் அங்கே கலந்து போய்விட்டது. கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய வைராக்கியம் அங்கே எழும்பினது. அதனால இந்த ஜனங்கள் அழிய வேண்டியவர்கள், தேசம் அழிய வேண்டியவர்கள். எஸ்றா திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். எஸ்றா கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறார். ஐயோ நம்ம அந்நிய தேசத்துக்கு வந்திருப்பது, அல்லேலூயா நம்ம சிறையாக்கி கொண்டு வரப்பட்டிருப்பது ஏதோ நம்ம சம்பந்தங்கள் நம்ம காரியங்களை பார்த்து போவதில்லை, தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. இந்த ஜனங்கள் அல்ல தேவ சமூகத்துல அறிக்கை பண்ணுகிறார்கள், தேவ சமூகத்துல சந்தோஷமாய் அங்க மகிமைப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்ச எங்க வாழ்க்கையில நாங்கள் அழிந்து போகாதபடி கர்த்தர் எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் எங்கள் தேவனே எங்கள் பொல்லாத செய்களினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்க ஆக்கினை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டு இருக்கையில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நாம இன்றைக்கு தப்பி இருப்பதற்கு காரணம், நம்மை தேவன் இன்னைக்கு தப்ப வச்சிருக்க காரணம் கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய மன்னிப்பு. கர்த்தர் நம்மளை மன்னிச்சார். ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ நாங்கள் எங்க குற்றங்கள் எங்க மேல் வந்து அக்கிரமத்தினால எங்க மேல ஒரு தண்டனை வராம எங்களை தப்பி விட்டு இருக்கிறீங்கப்பா என்று சொல்றாங்க. அல்லேலூயா. நமக்கு நம்ம செஞ்ச குற்றங்களுக்கு உடனே தண்டனை வந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம உசுரோட இருந்திருப்போம், நாம என்ன வர மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்திலும் அப்படித்தான் இருக்கு சட்டம். அல்லேலூயா. உலகத்திலும் சட்டத்துக்கு நம்ம சரியா கீழ்ப்படுகிறது இல்ல, ஆண்டவர் போட்ட சட்டத்துக்கு நம்ம சரியா கீழ்ப்படுகிறது இல்ல. என்னையும் சேர்த்தேதான் சொல்றேன். என்னவோ நான் இன்னும் வானத்தை கூச்சி வந்தவன் இல்லை, நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அபிஷேகம் அவ்வளவுதான் மேல நிக்கிறதுக்கு.
உங்களை நடத்துறதுக்கு ஒரு அபிஷேகம், அவ்வளவுதான். சோத்திரம். ஒரு அல்லேலூயா. நீர் எங்க மேல் வந்த குற்றங்களுக்கு, நாங்கள் செஞ்ச பெரிய குற்றங்களுக்கு, எங்கள் அக்கிரமங்களுக்கு ஆட்கள் எங்கள் மேல் வராம நீங்க தப்பி வச்சிருக்கிறீங்க அப்பான்னு சொல்றாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவரா நமக்கு தப்பிக்க வச்சிருக்கிறாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. வெளியே போறோம் வரோம், எத்தனையோ பக்கம் போறோம் வரோம், சோத்துறோம். மனுஷர்கள் நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்ல. எத்தனையோ பேர் அழிவு வருது, தேசத்தில் பல விதமான அழிவு வருகிறது. அல்லேலூயா. பிளைட்ல போறவங்க ஆபத்து, பயங்கர ஆபத்து, என்ன நடக்குன்னு தெரியல. கடந்த நாட்கள கூட ஏதோ ஒரு பிளைட்ல கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல என்னமோ அல்லேலூயா உயிர் போனதா சொல்றாங்க. தீ பிடிச்சிருச்சா ஏதோ ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிடுச்சு பிளைட்ல. சோத்துரும். இப்படி நிறைய பாக்குறோம். சோத்துரும். பஸ் ஒரு தீ பிடிக்குது. சோத்துரும். போகிற வாகனங்கள் தீ பிடிக்கிறது. என்னெல்லாமோ தேசத்தில் சம்பவம் நடக்கிறது. எந்த அல்லேலூயா எதுவும் நம்மை அணுகாமல் கர்த்தர் நம்மை தப்புவித்து நடத்துறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாம். என்னை தப்புவிக்க செய்தவர். சொல்லுங்க, தப்புவிக்க செய்தவர். சோத்திரம். அல்லேலூயா. அதான் தலைப்பு, அதான் தேவன் வாக்குத்தத்தம். தப்புவிக்க செய்தவர். அல்லேலூயா. நம்மை தப்புவிக்க செய்தவர், நம்மை தப்புவிக்க பண்ணினவர், நம்மை விடுதலை நமக்கு தந்தவர், நம்மை தப்புவிக்க செய்தவர் கர்த்தர். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதான் சங்கீதக்காரர் அழகா சொல்றார். 73வது சங்கீதம் 2வது வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 73:2. ஆமென். வேகமா. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போது அடிக்கடி என் கால் சுளுக்கிக்கும், அடிக்கடி என் கை சுளுக்கிக்கும். ஆமா, சோத்ரு. ஏன்னா நான் அப்ப நிறைய ஃபுட்பால் நிறைய விளையாடுவேன். சோத்ரு. ஃபுட்பால் பிளேயர் நான். ஃபுட்பால்ல நல்லா விளையாடுவேன். சோத்ரு. 2வது அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட். சோத்ரு. ஃபுட்பால் பயங்கரமா விளையாடுவேன். காலையில் இருக்குன்னு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு, நாங்க 8 மணிக்கெல்லாம் 7:30 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருவோம். காலைல போனோடனே கிரவுண்ட்ல விளையாடுறது. சோத்ரு. ஃபுட்பால் உதைக்கிற பொதுவா கல்ல போய் கால் அடிச்சிருவோம். ஆமே. அல்லேலூயா. ஆமா, சோத்ரு. இப்படி அடிக்கடி கால்ல ஆமென் அல்லேலூயா விபத்து, கால் அடிபடும். சோத்ரு. நொண்டி நொண்டி நடக்க வேண்டிக்கும். சோத்ரு. நான் படிச்ச பல வருஷங்கள்ல நொண்டி நொண்டி தான் பல நாள் நடந்திருக்கிறேன். சோத்ரு. காலு சுளுக்கி, கால்ல காயம். சோத்ரு. கையில் அடிபட்டிருக்கும். சோத்ரு. ஆமென். கிரிக்கெட் விளையாடுவோம். சோத்ரு. ஹார்பால் தூக்கி கையில் அடிபட்டுரும். அப்பெல்லாம் கிளவுஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோத்ரு. ஆமென். அல்லேலூயா. கையில் அடிச்சிரும். சோத்ரு. ஏதோ ஒன்று நம்மளை அடிச்சு பாதிக்க ஏற்படுத்தும். கையில் அடி, கால் அடி, பல சறுக்கல்கள், பல தள்ளாடுதல்கள் நம்மை அல்லேலூயா அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நடந்து போறோம், வாகனத்தில் போடுறோம், லைட்டா ஒரு ஸ்லிப், லைட்டா ஒரு சறுக்கல் வந்தா போதும், நம்ம வாழ்க்கையில வந்த ஒரு பெரிய ஆபத்து. கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மளை தப்புவித்தார். அவை எல்லாவற்றிலிருந்து நம்மளை தப்புவித்த தேவன். 119வது சங்கீதம் அதனுடைய 87வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 119வது சங்கீதம் 87வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்னை பூமியில் இராதபடி நீக்கிவிட சற்றே தப்பிட்டு போதும். ஆமென் சொல்லுங்க. பூமியில் இருந்து நம்மளை தள்ளிவிட எத்தனையோ கூட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினது. இவனை எப்படியாவது வாழவிடக்கூடாது, எப்படியாவது இவனை அழிக்கணும் சொல்லி பல திட்டங்கள் நமக்கு விரோதமா வந்து, இவன் அந்த ஊர்ல இருந்து துரத்தணும், இவன் அந்த தேசத்திலிருந்து துரத்தணும், இவனை இங்கிருந்து அழிக்கணும், நமக்கு விரோதமாக எழும்பின கூட்டங்கள் எத்தனை. கர்த்தர் அவைகளிருந்தெல்லாம் நம்மளை தப்புவித்தாரு. வேலனுடைய கண்ணிக்கும் பொல்லா அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, கொள்ளை நோயிலிருந்து நம்ம என்ன செஞ்சாரு? ஆமா, மனுஷனுடைய கண்ணிலிருந்து தப்புவிச்சாரு. ஆமென் அல்லேலூயா. சறுக்கல் இருந்து தப்புவிச்சாரு. ஆமென் அல்லேலூயா. 3வது சொல்றாரு கொள்ளை நோயிலிருந்து. சங்கீதம் 91 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேலுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை தப்புவித்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கொள்ளை நோய். நம்ம தேசத்துல ஒரு கொள்ளை நோயை பார்த்துட்டோம். பல வருஷம் முன்னாடி காலரா, பல விதமான கொள்ளை நோய் எல்லாம் பார்த்து இருக்கிறோம். அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது, அதுக்கெல்லாம் சுகமாக்குற அல்லேலூயா சாத்திய கூரே கிடையாது. சோத்திரம். அப்படிப்பட்ட பெரிய பெரிய கொள்ளை நோய்கள் எல்லாம் தேசத்தில் வந்துச்சு. கடைசியில் ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு, கொரோனா. இப்ப ஒண்ணு புதுசா வருதுன்னு சொன்னாங்க, என்னமோ தெரியல, சத்தத்தைக்கான பேச்சை மூச்சைங்கான. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். இப்படிப்பட்ட கொள்ளை நோயிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை தப்புவித்தார். கொரோனால இருந்து நம்மளை தப்புவிச்சார் பாருங்க. எத்தனை பேர் 2 ஊசி போட்டீங்க?
இல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பரவாயில்ல, சோத்திரம். பயந்து போட்டிருக்கிறீங்க. ஆமே, நான்லாம் ஊசியே போடல. சோத்திரம். வேற போகுது, ஒரு ஊசி போடல. சோத்திரம். வெளியே போற, அங்க போறேன், எல்லாம் நீங்க போடணும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆமா, சோத்திரம். எனக்கு என்ன பயம் இல்ல, அன்னைக்கு என்னமோ பயம் வரல. சோத்திரம். பயந்தும் போடல. சோத்திரம். கடைசியில பாஸ்டர் அம்மாக்கு ஊசி போட போனேன். சோத்திரம். கூட்டிட்டு போனேன் அவங்கள. அப்போ அந்த நர்ஸ் பக்கத்துல இருக்காங்க. நீங்களும் போட்டாங்க, நீங்க போடுங்க வாங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் ஏமாந்து இருந்தா நமக்கு குத்தி இருப்பாங்க. தப்பிச்சம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன பாஸ்டர்மான்னு சொன்னாங்க. அந்த அக்காவும் சொல்லி பாக்குறாங்க. இல்ல சார், நீங்க போடணும், நீங்க வெளியே அங்கேயும் போறீங்க, எங்களை மாதிரி இல்ல, நீங்க எல்லாம் வெளியே போறவங்க, நீங்க போட்டே ஆகணும். ஒரு ஊசியும் போட பார்த்தாங்க, 2 ஊசியும் போட பார்த்தாங்க, ஒரு ஊசியும் அல்லேலூயா சிக்கல. அல்லேலூயா. எனக்கு தெரியும், அல்லேலூயா, வேறுடைய கண்ணிக்கும் கொள்ளை நோய்க்கும் பாழாக்கிற கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். வியாதி கண்டு, பலவீனத்தை கண்டு, ஆமென், அல்லேலூயா, பயந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொள்ளை நோயிலிருந்து தப்புவிப்பார். சோத்திரம். 124 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, வேனுடைய கண்ணிக்கு, ஆமென், அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, வேனுடைய கண்ணிலிருந்து நம்மை தப்புவித்தார். சோத்திரம். நம்மை அல்லேலூயா முறியடிக்க நமக்கு விரோதம் எழும்புகிற பல கூட்டங்கள், நமக்கு விரோதம் எழும்புகிற பலவித மனிதர்கள், ஆமென், அல்லேலூயா, குருவி பிடிப்பது போல கண்ணி வைக்கிற பலவிதமான கண்ணி சாமியார் இருக்கிறாங்க. அல்லேலூயா, பல பேர் நமக்கு விரோதமாக கண்ணி வைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்விடத்திலிருந்து நம்மை தப்புவித்தார். கண்ணினா நமக்கு தெரியாம மறைஞ்சிருந்து வைக்கிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா, அப்படிப்பட்ட கண்ணிகளிலிருந்து கர்த்தர் நம்மை அல்லேலூயா பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு விரோதமா நிறைய கண்ணி வச்சுட்டாங்க. சோத்திரம். இன்னும் வச்சுட்டே இருக்கிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. வைக்கிற எனக்கு எந்த பாதிப்பும் கர்த்தர் தர்றதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வேனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. வேனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். யார் நமக்கு விரோதமா கண்ணி வைக்கிறாங்களோ, சோத்திரம், அல்லேலூயா, அந்த கண்ணிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர், நம்மை அதுல ஜெயமாய் நடத்துகிறவர், வெற்றியாய் நடத்துகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர், எனக்கு விரோதமா அதை பண்றான், இதை பண்றான், எனக்கு விரோதம் மந்திரிக்கிறான், எனக்கு விரோதமா சூனியம் பண்றான், மந்திரம் வைக்கிறான், அது வைக்கிறான், எதை கண்டு பயம் இல்லை. யாக்கோவுக்கு விரோத மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். கர்த்தர் அதை நமக்கு வாய்க்காமல் போக பண்ணுவாராக. அல்லேலூயா. தப்புவிக்க செய்கிறவர். சோத்திரம். இன்னைக்கு என்ன நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்க போறேன், அந்த 9ஆம் அதிகாரத்தை, எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தை நான் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலமே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன். சோத்திரம். நம்ம தப்பிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கிருபை. அல்லேலூயா. அப்புறம் தயவு. சோத்திரம். அப்புறம் மன்னிப்பு. அப்புறம் தேவ சமூகம். அல்லேலூயா. 5வது ஜெபம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை தப்புவிக்கிற செய்கிற காரியங்கள். கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தும். அவருடைய தயவு எங்க போனாலும் நமக்கு தயவு இருக்கும். அவருடைய மன்னிப்பு இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் நமக்கு வராது. அவர் நம்மை மன்னிக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பாதிப்பும் நமக்கு வரவே வராது. சோத்திரம். தேவ சமூகம் நமக்கு இருக்கிற வரைக்கும், நமக்கென்று ஒரு ஆலயம் இருக்கிற வரைக்கும், நமக்கென்று ஒரு தேவ மனுஷன் இருக்கிற வரைக்கும், நமக்கென்று தேவனுடைய சமூகம் ஒரு இடம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பாதிப்பும் ஆபத்து நம்மளை வராது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 8வது வசனத்துல கிருபை, 9வது வசனத்துல தயவு, 13வது வசனத்துல மன்னிப்பு, ஆமென், 8வது வசனத்துல மீண்டும் 8வது வசனத்துல தேவ சமூகம், பரிசுத்த ஸ்தலம் நமக்கு இருக்கிறது. ஆமென். 5வது வசனத்துல ஆமென், ஜெபம், துதி, ஆராதனை இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பாதிப்பு நம்மை அணுவதில்லை. கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை தட்டி, அவர் கிருபை எனக்கு வேண்டுமே, அவர் தயவு எனக்கு வேண்டுமே, அவர் இரக்க மன்னிப்பு எனக்கு வேண்டுமே, அவருடைய சமூகம் எனக்கு வேண்டுமே, அல்லேலூயா, ஜெபம் எனக்கு வேண்டுமே, நம்மை தப்புவிக்க செய்கிற தேவனுடைய செயல்கள் நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தப்புவிக்க செய்வார். எதுக்காக தேவன் நம்மை தப்புவிக்க செய்கிறார்?
சோத்திரம். 3 ஆசீர்வாதங்களை நான் சொல்லி அல்லேலூயா ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா கர்த்தருடைய பந்திக்கு நேராய் அல்லேலூயா நம்ம சொல்லுவோம். சோத்திரம். 3 ஆசீர்வாதங்கள். 1 சோத்திரம் வாசிக்கலாம். ஆமென். ஏன் தேவன் நம்மை தப்புவிக்க செய்கிறார்? 1 வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, நம்மை தப்புவிக்க செய்தார். எதுக்காக நம்மளை தப்புவிக்க செய்தார்? என்ன செய்ய போகிறார்? நம்மளை கொண்டு என்ன செய்ய போகிறார்? என்னை பல ஆபத்து தப்புவித்தார், பல பிரச்சனை தப்பித்தார். இன்றைக்கு என்னை ஜீவனோட வச்சிருக்கிறார். காரணம் என்ன? இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல, இந்த சபையில என்னை கொண்டு வச்சிருக்கிறார். எதுக்காக? வேர் பற்றி கனி கொடுக்க. எல்லாரும் சொல்லுங்க. வேர் பற்றி கனி கொடுக்க. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ சரியா வேர் பற்ற முடியாது. சோத்திரம். கற்பாரியின் மேல் விதைக்கப்பட்ட விதை அல்லேலூயா அது என்ன செய்யுமா? அது வளர்ந்து வரும், அது கனி கொடுக்கும். ஆனா அது தற்சமயம் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கதமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தின் மேல் அல்லேலூயா நீ வளருவ, உலகத்தில் இருந்தா வளருவ, ஆனா அதுல வேர் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. கதமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கற்பாரின் மேல் விதைக்கப்பட்ட விதை அது வளரும். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு அல்லேலூயா 4ஆம் அதிகாரமா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சோத்திரம். சில விதை மண்ணிலே விழுந்தது. அடுத்து கற்பாரின் மேல் விழுந்த விதை. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. பாருங்க. சோத்திரம். இந்த வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததுனால சீக்கிரம் முளைத்தது. வெயில் ஏறின போதே தீந்து போய் வேர் இல்லாமல் இல்லாதனாலே உலர்ந்து போச்சு. நிறைய பேர் சொல்லலாம், உலகத்திற்கு ஏன் கனி கொடுக்கறாங்களே, உலகத்திற்கு நல்லா இருக்கிறாங்களே, ஏன் நீங்க தேவ சமூகத்துல வா 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 வான்னு கூப்பிடுறீங்க, ஏன் தேவ சமூகத்துல வா 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 அப்படின்னு சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துறீங்க. உலகத்துல இருந்தாலும் கனி கொடுப்போம், உலகத்துல இருந்தாலும் நாங்க நல்லா இருப்போமே. அவங்க பாருங்க, அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க, அந்த ஆத்தா பாருங்க, இந்த ஆத்தா பாருங்க, அந்த அண்ணனை பாருங்க, இந்த அண்ணனை பாருங்க, லாரி வச்சிருக்கிறாரு, 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு, 2 புருஷன் வச்சிருக்கிறாரு, ஆமா 16 புள்ள வச்சிருக்கு. ஹலோ ஆமென் சொல்லுங்க. அது வளரும், அது நல்லா தான் வளரும். ஆனா வேர் இல்லாதனால சீக்கிரத்துல கரிஞ்சு போயிடுவான், தீந்து போயிடுவான், அட்ரஸ் இல்லாம போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள், கர்த்தரை நம்புகிறவர்களோ கனி கொடுப்பார்கள். அது வேர் பற்றி கனி கொடுப்பார்கள். சோத்திரம். 16ஆம் வசனத்தை, ஆமென், 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருந்தார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பமும் உண்டான உடனே இடர் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டார்கள். முதல்ல வாசித்தது அவிசுவாசி குறித்து சொல்றார், 2வது விசுவாசி குறித்து சொல்றார். சோத்திரம். ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும். சோத்திரம். தேவ சமூகமும் வேணும், அந்த சண்முகமும் வேணும். சமூகமும் வேணும், சண்முகமும் வேணும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும். அப்படி இருந்தீங்கன்னா வசனத்தை கேட்டு பல பாடுகள், இடர்கள், துன்பங்கள் வரும் பொழுது இடறி போகிறார்கள். வேறு இல்லாதனால இடறி போகிறார்கள், வேறு இல்லாதனால அழிந்து போகிறார்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றார், ஏன் உன்னை தப்புவிக்க வச்சாரு, ஏன் உன்னை அழிக்காம வச்சிருக்கிறாரு, ஏன் உன்னை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு, ஏன் இன்னும் உனக்கு சந்தோஷம் வச்சிருக்கிறாரு, இன்னும் உங்க வாழ்க்கையில ஏன் கர்த்தர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா நீ வேர் பற்றி கனி கொடுக்க வேண்டும். நீ கனி கொடுக்கிற திராட்சை கொடி, நீ கனி கொடுக்கிற ஒரு ஜீவ விருட்சம், நீ கனி கொடுக்கிற ஒரு பலன் தருகிற ஒரு விருட்சங்களாய் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க.
சத்தமா ஒரு அல்லேலூயா. தப்பி மீந்தவர்கள் சொல்லுங்க, தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. நீ நல்ல வேர் பற்றொன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ உன்னை தப்பிக்க வச்சது எதுக்கு? உன்னை எதுக்கு இத்தனை வருஷங்கள் உன்னை காத்து உன்னை வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. ஆமா, குறிச்சி எபனேசர் இருக்கிறார், சோத்திரம் வடசத்துல இருக்கிறாங்க அவங்க. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் மேல ஏணிலிருந்து விழுந்துட்டார். ஆமென், சோத்திரம். அவர் இன்னைக்கு பொழைச்சி இன்னைக்கு நல்லா நடந்து வராருன்னு பார்த்தா ஆமென்னு வர மாட்டேன். இப்படி லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க, சோத்திரம். கர்த்தர் அவர் கொடுத்த கிருபை தான். நடக்கிற விபத்துகள்லாம் திடீர் நடக்கிற ஆக்சிடென்ட் தான். அது திடீர் நடக்கிறது. அது தெரிஞ்சு வருதோ தெரியாம வருதோ அது நம்ம கணக்குல கிடையாது. தெரிஞ்சு எதுவும் வர போறதில்லை. தெரியாம நடக்கிற விபத்துகள், அழிவுகள் நம்மை நோக்கி வரும். ஆனா கர்த்தர் நம்மை தப்பிக்க வச்சிருக்கிறான். எதுக்கு? அவருக்கு கனி கொடுக்க, தேசத்தில் கனி கொடுக்க, தேசத்தில் கனி உள்ள ஜீவியம் ஜீவிக்க, கனி உள்ள வாழ்க்கை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடைக்க 9 கனிகள் கொடுக்கணும். ஒரு ஆவிக்குரிய விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை வேர் பற்றணும். சபையில வேர் பற்றணும். ஆண்டவர் மேல் நல்ல வேர் பற்றணும். புடுங்க முடியாத வேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு நம்மளைய புடுங்க முடியாது, யாரு நம்மளைய அபகரிக்க முடியாது, யாரு நம்மளை அழிக்க முடியாது என்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்கான வேர் போடணும். கட்பாறையின் மேல வழி அருகில ஆமென் இஷ்டம் போக்கு அங்க இங்கே நீ இருந்து வளர்ந்தீனா, அல்லேலூயா, அதுல நீ வேர் கொள்ள முடியாது. எந்த இடத்துல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். பஞ்சகாலத்தில் விதை விதைத்த பொழுது ஈசாக்குடைய பலன்கள் 100 மடங்காய் இருந்தது. காரணம் நல்ல வேர் பற்றினது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை நல்ல நிலத்துலதான் விதைக்க வச்சிருக்கிறார். நல்ல இடத்துலதான் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு கனி கொடுக்கணும் விரும்புகிறார். உங்களை பல பிரச்சனையிலிருந்து தூக்கி விட்டு உங்களை காப்பாற்றி உங்களை தப்புவித்து கொண்டு வந்தது நீங்கள் கனி கொடுக்க, நல்ல பிள்ளைகளை சந்ததிகளை பெற்றெடுக்க, ஆமென், நல்ல பிள்ளைகளை வளர்க்க, நல்ல நல்ல கனிகளை பார்க்கணும் உங்க மூலமா. ஆமென், நல்ல கனிகளை பார்க்கணும். சோத்திரம். நல்ல கனிகளை ஆமென் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 12 வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா? வாசிங்க 17 நீதிமொழிகள் 12. துஷ்டனுடைய வலியை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா? நீதிமானா இருக்கணும், புள்ளிமானா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு காலத்துல ஒரு விளம்பரம் வந்துச்சு, புள்ளி ராஜாவுக்கு. என்ன எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆமென், அல்லேலூயா. புள்ளி ராஜான்னு ஒரு ஆமென் ஒரு சம்பவம் ஒண்ணு. சோத்ரு, அது கதையா அது என்னமோ எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல சாமி. ஆமா, அல்லேலூயா. கொஞ்ச நாள் அது போயிட்டு இருந்தது, பயங்கரம். நீதிமானா இருக்கணும். சோத் என்னமானா இருக்கணும்? ஆமா, புள்ளிமானா இருக்காதீங்க, சிங்கம் உங்களை கொதறிடும். ஆமென் சொல்லுங்க. கலைமானாவும் இருக்காதீங்க. ஆமென், அல்லேலூயா. சிங்கம் சுருத்த நம்மளை ரெடியா பிடிக்க ரெடியா இருக்கு. நீதிமானா இருங்க. அதே நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது, அல்லேலூயா, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. தைரியமா உங்களை கனி கொடுக்க நீங்கள் வேர் பெற்றத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எசேக்கியேல் 31 7 வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 31:7. எசேக்கியேல் 31:7. சோத்திரம். அப்படியே அவன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே, அப்படியே அந்த வேர் திரளான தண்ணீர் அருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் கொம்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சா? கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். நீ தேவ சமூகத்துல திரளான தண்ணீர் அருகே நடப்பட்டிருக்கிற ஒரு செடியா இருக்கட்டும், ஒரு கனியா இருக்கட்டும், அதான் தேவ பிரசன்னம், அதான் தேவ சமூகம்.
தேவ சமூகத்தை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. தேவ சமூகத்தை மட்டும் நம்ம தவற விடக்கூடாது. அங்க வளர்ந்தா மாத்திரம்தான் அது தண்ணீர் அருகே இருந்ததினா அது செழிப்பினாலும் அது கொப்புகள் எல்லாம் நீளமா வளர்ந்தது. நல்லா வளருவேன். நான் சொல்றது என் ஹைட்டா வளர்றது சொல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி, உலகத்தை பிரகாரமான பல வளர்ச்சிகளை கர்த்தர் நமக்கு தருவாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீர் அருகே நடப்பட்டவர்கள். அதே ஆமென். எரேமியாவிலே வாசிக்கும் பொழுது 17:8 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 17:8 வசனத்தையும் 17ஆம் அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருந்ததும், தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரங்களில் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது, மழை தாழ்ச்சியான வருஷங்களில் தப்பாமல் கனி கொடுக்கிறது போல மரத்தை போல இருப்பான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. எந்த இடத்துல நடப்படணுமா? எந்த இடத்துல வேர் விடணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தண்ணீர் இல்லாத இடத்துல போய் நட்டுட்டு வேர் விடு வேர் விடு வேறு போன எப்படி வேறு போகும்? அங்கே காஞ்சு பூமி காஞ்சு அது கெட்டியா இருக்கு. தரை நிலம் எல்லாம் அது கெட்டியா இருக்கு. வேர் போக முடிய இடத்துல, தண்ணீர் பாயாத இடத்துல அது நிக்க முடியாது. தண்ணீர் உள்ள இடத்துலதான். அதை சொல்ல வேண்டியதில்லை, யாரும் திறக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா வேர் போகும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சிலர் ஆண்டவர் நடப்பட்ட இடத்துல இருந்து புடுங்கி இவரு ஒரு இடத்துல நட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ரட்சித்து உங்களை காப்பாற்றி உங்களை தேவன் ஜீவனை கொடுத்து நல்ல இடத்துல கொண்டு வந்து நட வச்சாரு. அதை நட்டு அது நல்லா வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மூக்கும் முழியாங்கன்னெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் இதுவா ஒண்ணு புடுங்கி இன்னொரு பக்கம் உட்கார்ந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் என்னத்தான் சொல்லுவாரோ அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்துடும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நல்ல இடத்துல நட்டாரு, நல்ல சபையில நட்டாரு, நல்ல ஊழியக்காரத்தை நட்டாரு, நல்ல அபிஷேகம் உள்ள இடத்துல நட்டாரு, நல்ல தண்ணீர் உள்ள இடத்துல நட்டாரு. ஆனா உலகம் நம்மளை பயன்படுத்தி, இந்த உலகம் நம்மளை பயன்படுத்தி கனி கொடுக்க விடாம உன்னை புடுங்கி வேற இடத்துல நட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு 2 செடி எங்களுக்கு கிடைச்சது. பாஸ்டர் அம்மாவுக்கு அடிக்கடி அவங்க கஷாயம் எல்லாம் கொஞ்சம் போடுவாங்க பாருங்க. துளசி தானே, துளசியும் கற்பூரவள்ளி ரொம்ப நாளாவும் கேட்டே இருந்தாங்க. ஓ இவ்வளவு இடம் இருக்குது, ஒரு துளசியும் ஒரு கற்பூரவள்ளியும் சளிக்கு கொஞ்சம் கரைச்சு கஷாயமா குடிக்கிறதுக்கு. ஆமா 2 போடணுமே, நீங்க தொட்டி வாங்கி கொடுங்க. என் புள்ள வரை கேட்டு நான் வாங்கி கொடுக்கவே இல்லை. சோத்து கடைசியில பாஸ்டமா கேட்டாங்களே அப்படிங்கறதுக்காக போய் 2 தொட்டியும் வாங்கி, அது வேறோக்கு நல்ல கனி கொடு, நல்லா அது வளர்ந்து நல்லா இருந்துச்சு. சோத்திரம். அதை புடுங்கி நம்ம வீட்டுல வச்சோம் பாருங்க. தண்ணி தான் ஊத்தணும், நல்லா தான் ஊத்தணும். இன்னும் வரைக்கும் அது வளரவே மாட்டேங்குது. ஆமே. அது ஒரு இடத்துல நல்ல கனி கொடுத்து தப்பாமல் இலை பச்சையாகவே இருந்திருக்கும். சில நேரம் அதை புடுங்கி நடும்போது இந்த பச்சையில என்ன செஞ்சிடும்? ஹலோ ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை நமக்கு தெரியல, என்ன காரியம் நமக்கு தெரியா. ஆனா எங்க அப்பா இந்த இடத்துல நிறைய டெய்லி அதை போய் அதுக்கு செய்ய வேண்டிய பக்குவத்தை செஞ்சுட்டே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் மரிச்சதுக்கு அப்புறம் நானும் போய் வச்சு பார்த்தேன். நான் பக்கமே போறதில்லை. அது எப்படி அது வரும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஒரே வளமரமா வச்சாரு, வாழையடி வாழையா அது பயங்கரமா கனி கொடுக்கும். அவர் மரிச்சதுக்கு அப்புறம் நானும் போய் அதுல தண்ணி பாய்ப்பேன். காலை எந்திரிச்சு சொன்ன தண்ணி வீட்டுக்கு பிடிக்கிற மாதிரி போய் அங்கேயும் நல்ல தண்ணி எல்லாம் பாய்ப்பேன். மற்ற செய்ய வேண்டிய பக்குவத்தை செய்யாதனால அது அப்பப்ப உடைஞ்சிரும், அப்பப்ப அது வீக்கா போயிடும், அது அழுகி போயிடும், அது மண்டு விழுந்துரும், அது சீக்கு வந்துடும். நல்ல இடத்துல நடப்பட்டு இருந்தீனா நீ நல்ல கனி கொடுப்ப. ஏன் தெரியுமா? அப்பப்ப அதை விசிட் பண்ணுவாங்க, அப்பப்ப செய்ய வேண்டிய மருந்தை கொடுப்பாங்க, அதை சீல்படுத்த பிடுக்கப்படும், அது சரியாக அது பக்குவமாய் பார்க்கப்படும். அல்லேலூயா. நீ கனி கொடுக்கணும், உன்னை பிதுக்கி சீல் எடுக்கணும், உன்னை செய்ய வேண்டிய அசிங்கத்தை புடுங்கி வெளியே போடணும், நீ செய்கிற தவறுகளை வெட்டி அதை சரிப்படுத்த வேண்டி இருக்கும். அல்லேலூயா. கோடாரியானது எங்க வைக்கப்பட்டிருக்குதா? மரத்துக்கு மேலையா, வேருக்கு பக்கத்துலயா? வேறு பக்கத்துல வைக்கப்பட்டுரும். நீ நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டப்படும்.
வெட்டி தூக்கி உன்னை காஞ்சு போடுறதில்ல, உன்னை கொத்தி எரு போட்டு சரி செய்ய வேண்டியதை சரிப்படுத்த வேண்டிய சரிப்படுத்தி. ஏன் தெரியுமா? நீ கனி கொடுக்க வேண்டும் என்று, இன்னும் ஆழமா நீ வேர் பற்ற வேண்டும் என்று, இன்னும் நீ தேவனுக்குள் இன்னும் நீ வேர் பற்றி கனி கொடுக்கணும். நீ கொஞ்ச காலமா கனி கொடுக்க மாட்டற, கொஞ்ச காலம் நீ சரியா அல்லேலூயா கனி கொடுக்கல, உங்ககிட்ட எந்த கனியும் வரல, அதனால தான் கொஞ்சம் சீர்பட வேண்டி இருக்கிறது, சரிப்பட வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. எஜமான் அப்படிதான் மரத்தை வச்சுட்டு போயிட்டாரு. லூக்கா 13 அதிகாரம் நினைக்கிறேன். சோத்ரு எனக்கு கவனிங்க, மரத்தை வச்சுட்டு போயிட்டாரு. வேலைக்காரன் அந்த மரத்தை பக்குவமா பார்த்துட்டு இருக்கிறா, அதெல்லாம் அதை செய்ய வேண்டிய பக்குவத்தை பார்க்கிறார். 3 வருஷம் கழிச்சு எஜமான் வர்றாரு, அந்த இடத்துக்கு தோட்டத்துக்கு வர்றாரு. எஜமான் தேடி 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 பார்க்கிறாரு, அதுல ஒரு கனியும் காணல. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு, இது 3 வருஷமா இதுகிட்ட ஒரு கனியும் இல்ல, இந்த கனி என்ன செஞ்சிருவோம், அடக்கம் பண்ணிரு, நீ பாட்டு பாடுறையோ, நீ என்ன பண்றையோ தெரியல, இத புதைச்சிருந்தார், வெட்டி சாச்சிருந்தார். வேலைக்காரன் எஜமான கெஞ்சறான், ஆண்டவரே வேண்டாப்பா, இன்னும் 1 வருஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அதுக்குள்ள நான் இதை கொத்தி ஏர் போட்டு அதைய அல்லேலூயா உர போட்டு அதை செய்ய வேண்டிய பக்குவத்தை செஞ்சு தண்ணீர் பாய்ச்சு அதுக்கு செய்ய வேண்டிய பக்குவத்தை செஞ்சு எப்படியாவது கனி கொடுக்க வச்சிடறப்பா. இதுதான் பாஸ். அவர் சொல்றாரு, இந்த ஆத்மாவை காலி பண்ணுங்கிறாரு. காலி பண்ண நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க, என்னடா பாஸ், ஆமா அல்லேலூயா காலி பண்ண சொல்றாரு, அப்படி கனி கொடுக்கல, சரியில்லை, இது என்ன பண்ற நீ, நான் இத்தனை வருஷமா பாக்குறேன், இல்ல ஐயோ பாஸ் யாருக்கோ பேசுற மாதிரி தெரியுது அப்படி நினைக்காதீங்க. அல்லேலூயா கர்த்தர் அதை கனி கொடுக்க விரும்புகிறார். ஊழியக்கார பரிந்து பேசுற, அப்பா வேண்டாப்பா. பல நேரங்கள் ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார், அப்பா என்னப்பா நீ ஊழியம் செய்யற, இந்த ஆத்மா ஏப்பா இப்படி இருக்குது, இந்த ஆத்மா ஏன் இப்படி இருக்கு, இந்த ஆத்மா ஏன் இப்படி இருக்கு, நீ என்ன பண்ற, நான் ஏதாவது பண்ணட்டுமா? அப்பா நீங்க மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆத்மாவை நான் தான் பிடிச்சு வச்சிருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு, சில ஆத்மாவை நான் தான் கட்டியா பிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா வேண்டாம், விட்டுறாதீங்க, விட்டா அல்லேலூயா பல சூழ்நிலை வந்துடும். வேண்டாப்பா, பிடிச்சு வச்சிருக்கிறேன் சில ஆத்மாவை. அல்லேலூயா சொல்லுங்க. வேலைக்காரனுக்கு தான் தெரியும் அந்த பாரம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 10 ஆட்டுக்குட்டி மேய்க்கிறது ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்க. என்ன பாச, ஆட்டுக்குட்டி தானே, அப்படியே மேட்ச விட்டு அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்க போகுது, அதுக்கப்புறம் தூக்கி பட்டியல கட்டி வைக்க போறீங்க, இதுதானே, இதுல என்ன பாச இருக்க போகுது? நீ பட்டியை போட்டு 4-10 குட்டியை வச்சு மேய்ச்சி நம்ம வச்சு பட்டும் பார்த்தா என்ன செய்யும் தெரியும். வெறும் ஆட்டுக்குட்டி மேய்ச்சலாம், அந்த ஆட்டுக்குட்டிக்குள்ள பன்னிக்குட்டி இருக்குது, கழுதுக்குட்டி இருக்கு, அல்லேலூயா மாட்டுக்குட்டி இருக்குது, சோத்திரம் எல்லா குட்டியும் இருக்கு. என்னடா பாஸ் நம்மளை பார்த்து மாடுகிறாரா அப்படி வேற எடுத்துக்குவாங்க. ஐயோ அது வேற தப்பா வேற போயிரும், சாமி நான் அப்படி சொல்லல சாமி, மன்னிச்சிரு சாமி. பாஸ் என்னை பார்த்து பண்ணி குட்டின்ட்டாரு, ஐயோ என்னை பார்த்து கழுது குட்டின்ட்டாரு, என்னை பார்த்து அந்த வம்புக்கு நான் வரல சாமி, என்னை ஆள விட்டுருங்க, பிரசங்கம் பண்ண என்னை விடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம குணங்கள் சில டைம்ல அப்படி மாறிடுது, நம்முடைய கேரக்டர்கள் அப்படி மாறிடுது. இந்த 2025 வருஷத்துல எதை சொன்னாலும் தப்பா போயிடும். அதனால எல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. சோத்திரம். ஆண்டவர் விருப்பம் என்ன, நீ வேர் பற்றி கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ தப்பாமல் கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணும், என்ன கனி என்ன வரணும், அதான் அப்படியே சொன்ன மாதிரி அன்பு, சந்தோஷம், சமாதானம் அந்த கனியில நமக்குள் வரணும். நீடிய பொறுமை நமக்குள் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றேன், அப்பா எனக்கு நல்ல பொறுமை கொடுங்கப்பா, இன்னும் எனக்கு பொறுமை கொடுங்க. நான் முதலையே பொறுமைசாலி தான், இருந்தாலும் இன்னும் எனக்கு கொஞ்சம் பொறுமை கொடுங்கப்பா. சரி டைம் நான் கேட்பேன் ஆண்டவர் சமூகத்துல, அப்பா எனக்கு கொஞ்சம் பொறுமை கொடுங்க, இன்னும் கொஞ்சம் அன்பு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் சமாதானத்தை கொடுங்க, அல்லேலூயா நல்ல ஒரு நீடிய பொறுமையை கொடுங்க, நல்ல தயவை கொடுங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல். நமக்குள்ள அந்த கனியெல்லாம் வரணும், அந்த கனியெல்லாம் வரணும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா சோத்திரம். அப்ப இப்படிப்பட்ட அல்லேலூயா இடங்களிலே வேர் ஊன்றப்பட்டால் அது கனி கொடுக்கும். எப்படி இருக்கக்கூடாது, வேர் எந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீ நல்ல கனி கொடுக்கணும்னா வேர் எந்த மாதிரி இருக்கக்கூடாது. உபாகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. உபாகம் 29:18. ஆகையால் இந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு
அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும். பாருங்க, கீழே சொல்லப்படுகிறது, நஞ்சையும் எட்டியையும் முளைக்கிற யாதொரு வேரும் உங்களில் இராதபடி பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நஞ்சைனா என்னதுங்க? நஞ்சைனா என்னது? நஞ்சை எட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? நஞ்சைனா என்னது? எட்டினா என்னது? அதான் சொல்லுங்க. எட்டினா என்னது? கசப்பு. என்னதுங்க? கசப்பு. எட்டினா அது இந்த நஞ்சைங்கிறது அதுவும் ஒரு விதமான கசப்பு தான் நினைக்கிறேன். சோத்து வேருக்குள்ள கசப்பு வந்துருச்சுன்னா அந்த மரம் முழுவதும், அந்த கனி முழுவதும், இலை முழுவதும் எல்லாமே எப்படித்தான் இருக்கும்? கசப்பு வந்துரும். அப்ப வேருக்குள்ள கசப்பு போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கசப்பான வேர் நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாது. நல்ல வேர் பற்ற முடியாது. கசப்பு ஏறிச்சுன்னா வேர் அழுகிறோம். வேர் அழுகுச்சுன்னா மரத்துல ஒன்னையும் அது காய்க்க முடியாது. இலை கொடுக்காது, நல்ல வாது கொடுக்காது, நல்ல பூ கொடுக்காது, நல்ல கனி கொடுக்காது. அப்ப வேருக்குள்ள கசப்பு போகாம பாத்துக்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை பார்த்து சபிச்சார், அப்படித்தானே? ஆமா இல்லைங்களா? அத்திமரத்தை பார்த்து சபிச்சார். ஒரு மரம் டக்குன்னு அல்லேலூயா பட்டு போறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவர் எங்க பட வச்சார் தெரியுமா? வேற பட வச்சார். தீர்க்க தரிசனத்தை வேர்ல கொடுத்தார். அதனால்தான் மரம் சீக்கிரமாய் பட்டு போனது. அவங்க சொல்றாங்க, சீசல சொல்றாங்க, ஆண்டவரே இன்னும் இவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போனது. மரத்துல புழு பிடிச்சதுன்னா, இலையிலயோ வாதுலயோ புழு பிடிச்சதுன்னா கொஞ்சம் 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 தான் அரிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் மரம் அழிஞ்சு போகும். ஆனா வேர்ல விஷம் ஏறிடுச்சுன்னா சீக்கிரத்துல பட்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க. வாதுல இலையில ஏதாவது அல்லேலூயா கசப்போ ஏதாவது ஒரு ஆமென் அல்லேலூயா அழுகி போன நிலை வந்தாலும் அதை நம்ம என்ன செய்ய சரிப்படுத்திடலாம். வேர்ல பூந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். உங்க மேல கோபம் இருக்கலாம், உங்க மேல கசப்பு இருக்கலாம், வேர்ல போகாம பாத்துக்குங்க. உங்க வாழ்க்கையை அழிச்சிரும், உங்க சந்ததியை அழிச்சிரும். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. காயினுக்குள்ள கசப்பு இருந்தது, காயினுக்குள்ள கோபம் இருந்தது, காயினுக்குள்ள எரிச்சல் இருந்தது. அது எங்க இருந்து தெரியுமா? வேர்லயே இருந்துருச்சு, ஆழத்துல இருந்தது. அதனால தான் அந்த வேர் அவன் ஈஸியா அவன் சந்ததியிலிருந்து துரத்தப்பட்டான், அவன் விரட்டப்பட்டான், அவன் ஆசீர்வாதத்தை இழக்க நேர்ந்தது. ஆமென் சொல்லுங்க. கசப்பு மட்டும் நமக்குள்ள வந்துடக்கூடாது. நம்ம தப்பு வித்தது எதுக்கு தெரியுமா? நம்மளை தேவன் தப்பு வச்சு எதுக்கு தெரியுமா? நம்ம வேர் பற்றி கனி கொடுக்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஒரு கனியா கொடுக்கணும். நீங்கள நல்ல கனி கொடுக்கணும். உங்களை பார்க்கும்போது சொல்லணும், நல்ல ஆத்துமா கனின்னு சொல்லணும், நல்ல ஆவிக்குரிய கனின்னு சொல்லணும். ஐயோ இந்த கனியா சி கருமம் புளிப்பு, ஓ இந்த கனியா காரம், சி இந்த கனியா கசப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபையில வந்தா நம்ம சபையிலுக்கு ஒவ்வொருத்தையும் பார்த்து சொல்லணும், இந்த பழம் புளிப்பு. இந்த பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஸ்கூல் புக்ல ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. குரங்கு ஒவ்வொரு மரத்தோட கனி சாப்பிட போச்சான், அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, சோத்திரம். அப்படி சாப்பிடும் போதான் சொல்லிச்சான், இந்த பழம் புளிப்பு, இந்த பழம் கசப்பு. என்ன ஆமேன் வரமாட்டி? ஆமேன். ஆனா நம்ம கனியை பார்த்து சொல்லணும், இது நல்ல கனி, இனிப்புள்ள கனி, இது ருசியுள்ள கனி, இது டேஸ்டான கனி, இது இவ்வளவு டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். காரணம் இது நல்ல தண்ணீர் அண்டையில் நல்ல ஆவியான சமூகத்துள் வளர்க்கப்பட்ட கனி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த கனியை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஆமா பாருங்க, கசப்பான வேர் முளைச்சிடக்கூடாது. என்ன வேர் முளைச்சிடக்கூடாது? கசப்பான வேர் முளைச்சிடக்கூடாது. கர்த்தர் அது மேல் ரொம்ப பாரப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கசப்பான வேர், அப்ப தேவன் முதல் விரும்புகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ வேர் பற்றி கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க.
ரெண்டாவது பாயிண்ட்க்கு நேரா போவோம், ரெண்டாவது விஷயத்துக்கு நேரா போவோம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று உயிர் தப்பி பிழைத்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது யாக்கோபுடைய வாழ்வில் இருந்து கர்த்தர் சொல்றார். ஏன் இந்த யாக்கோபை கர்த்தர் தப்பிக்க வச்சார்? ரெண்டாவது வேறு மனுஷனாக்க. சொல்லுங்க இந்த வார்த்தைய. என்ன ஆக்க? முதல்ல வேர் பற்றி கனி கொடுக்க, ரெண்டாவது வேறு மனுஷனாக்க. உன்னை இப்படிப்பட்ட மனுஷனா நான் கொண்டு வர விரும்பல, நீ வேறு மனுஷனாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபுடைய வாழ்வில் பாருங்க, முதல் அவன் தப்பிச்சது யார்கிட்ட இருந்து? சகோதரத்து தப்பிச்சான். கொஞ்சம் விட்டிருந்தா அவன் சகோதரன் அவன் என்ன செஞ்சிருப்பான்? கொலை பண்ணிருப்பான். ஏமாத்தி அண்ணனோட ஆசீர்வாதத்தை ஏமாத்தி யாக்கோபு என்ன செஞ்சிட்டான்? வாங்கிட்டான், பிடுங்கிட்டான். அதனால ஏசா அங்கேயே கொண்டிருப்பான். அவனை தப்பிச்சான், கர்த்தர் தப்பிக்க வச்சாரு. ரெண்டாவது சோத்திரம் லாபான் வீட்லயே இந்த யாக்கோபை முடிச்சிருப்பான் லாபான். ஆமென் சொல்லுங்க. வேலை செஞ்ச கொல்றான், வேலை வாங்கிய கொல்றான், அவனை போட்டு நொங்கெடுக்கிறான், கஷ்டப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். அவன் கேட்டதை கொடுக்க மாட்டான், வேலை மட்டும் வாங்குறான். கட்டும் பிரயாசம், வெயில்ல உஷ்ணத்துல பல கஷ்டப்படுகிறான் யாக்கோபு. அங்கேயே அழிஞ்சு போக வேண்டியவன். கர்த்தர் அங்கிருந்து அவனை தப்பிக்க வச்சாரு. நீ எழுந்து வா, நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் காண்பிச்ச இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் யாக்கோபை கொண்டு வர்றார். உறவினர்கள், சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க, அவங்க தேசத்தில் இருந்தவங்க, பல சூழ்நிலை அவன் அழிக்க வந்தது. ஆனா அது இருந்தெல்லாம் கர்த்தர் அவனை தப்பிக்க வச்சாரு. 20 வருஷம் யாக்கோபை எப்பவோ கொல்லோன்னு நினைச்சிருந்தா யாரோ அவனை கொண்டிருப்பாங்க, எப்படி அவன் அழிஞ்சு போயிருப்பான். ஆனா 20 வருஷம் யாக்கோபை கர்த்தர் பாதுகாத்தது, தப்பிக்க வச்சது எதற்கு? உன்னை வேறு மனுஷனாக்க, உன்னை வேறு மனுஷனாக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் வரும்போது அதிகமா நான் ரொம்ப எமோஷன் ஆகிறது. அதனால தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஜீவனோடு நான் பேசுறேன், சத்தமா பேசுறேன். இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேன் அப்படின்னா என்னை கர்த்தர் வேறொரு மனுஷனாய் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. சிலர் கோபத்துல சொல்லுவாங்க, என்னை அந்த முகத்தை பார்க்க விட்டுறாத, நான் வேற மாதிரி ஆக்கும். அந்த வேற மாதிரி வேண்டாம், கர்த்தர் வேற மாதிரி மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை வேற மாதிரி மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய இன்னொரு முகத்தை பார்த்தா எனக்கே சிரிப்பு வரும். அப்படிலாம் நான் இருந்தேன் சோத்திரம். போன வாரம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நான் இருந்தேன் சோத்திரம். அப்படிலாம் நான் கொஞ்சம் ஆக்டிவேட்ல அப்படிலாம் எனக்கு இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என்னை வேறு முகமாய் மாற்றினா, வேறு மனுஷனாய் மாற்றினா, வேறொருவனாய் மாற்ற விரும்புகிறார். இப்ப இருக்கிற யாக்கோபு, இந்த யாக்கோபு எனக்கு வேண்டாங்கிறார் கர்த்தர். வாசிங்க பார்க்கலாம். 27, 28 வாசிங்க. அதே 32, 27, 28. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். அப்பொழுது யாக்கோபு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தெரியாம கேட்கிறேன், யாக்கோபு பேர் தெரியாதோ? அது தூதனா இருக்கலாம், தேவ மனுஷனா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். யாக்கோபுங்கிறது தெரியாதோ? தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது வந்து உங்க பேர் என்ன கேட்டா தைரியமா சொல்லுங்க, அதுல வெக்கப்படாதீங்க. உனக்கு பேர் தெரியாதாக்கா, என்னை பார்த்து பேர் என்ன கேட்கற அப்படி சொல்லாதீங்க. என் பேர் தானே ஸ்பர்ஜன், என் பேர் தானே ஸ்பர்ஜன். ஏன் தெரியுமா அவர் வாயில வர வச்சாரு? நீ ஏமாற்றுறவன் உன் வாயில வர வைக்கிறதுக்காக தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தப்பு நடக்குதா, ஒரு தப்பு செஞ்சோமா, தேவன் சில டைம் நம்ம வாயில வர வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதோ, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதோ, அப்படிலாம் என்ன செய்யல யாக்கோபு. கேட்கல, சொல்லல. என் பேர் தானே யாக்கோபு தான், என் பேர் தானே யாக்கோபு தான். ஆண்டவர் அந்த யாக்கோபுங்கிற பேரை மாத்தி இஸ்ரவேலா மாத்தினார். எப்பெல்லாம் உன்னை யாக்கோபுன்னு சொல்றோம், அப்பெல்லாம் என்ன பேர் தெரியுமா? திருடன், ஏமாத்துக்காரன் அப்படிங்கிறதா பேர் வருது. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை யாக்கோபுல இருந்து
ஏமாத்துக்காரன் இருந்து திருடன் இருந்து உன் பேரை மாற்றி இஸ்ரவேல் நான் மாத்த போறேன், உன்னை வேறு மனுஷனாய் மாத்த போறேன். நீ பெனியேலுக்கு போ, அங்க சூரியன் உதயமாகும், அங்கிருந்து கடந்து போ. உனக்கு விரோதமா எழும்புன ஏசா உனக்கு சமாதானம் ஆவாரு. அதுக்கப்புறம் அப்படியே போ, நீ உன் சொத்து எல்லாம் போயிடும், பிள்ளைகள் போயிடுவாங்க, ஆசீர்வாதம் போதும் பயந்துட்டு இருக்கிறியா? அது ஒண்ணும் போகாது, எல்லாம் காப்பாற்றப்படும். அந்த இடத்துக்கு பேர் தான் சுக்கோத். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சீக்கிரத்தை சுக்கோத்து குறித்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஜோதிரம். அல்லேலூயா சொல்லுங்க. உயிர் போயிருச்சே, என் வாழ்க்கையெல்லாம் போயிருச்சு அப்படி நினைச்சு ஃபீல் பண்ணாத. உன்னை வேறு மனுஷனாய் மாற்றி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் தப்பிக்க வச்சு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட திருப்பி கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் பிள்ளைகள் ஒண்ணும் இழக்க மாட்டேன், உன் சொத்தை ஒண்ணு இழக்க மாட்டேன், உன் ஆசீர்வாதத்தை ஒண்ணு இழக்க மாட்டேன், உன்னுடைய ஒன்னையும் இழக்க மாட்டேன். 33 வசனத்துல 33 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு சேஃப்டி பண்றாரு. என்ன பண்றாரு? ஆமா, ஐயோ நம்ம சம்பாதிச்சதெல்லாம் போயிரும். ஏசா 400 பேரோட ஏசா வராரு, 400 பேரோட வராரு. ஐயோ அரி ஆத்தாடி எல்லாம் என்னை விட்டு போயிரும் என்று பயந்து அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாரு, தனித்தனியா வைக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அங்க வேதம் சொல்லுகிறது, ஒன்றையும் அவனை விட்டு போகவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குத்தான் அந்த யாப்போக்கு என்று ஆற்றங்களை உட்கார வச்சு அவனை தனிமைப்படுத்தி அவனுக்கு செய்ய வேண்டிய பக்குவத்தை கொடுத்து அவனை வேற மனுஷனா மாற்றி ஜெபத்துல உபவாசத்துல அவன் போராடி துதிக்க வைக்கிற இடத்துல துதிக்க வச்சு அவனை வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு ஜெபம், ஒரு உபவாசம், ஒரு தேவ சமூகத்தில் வருகிற காரியம் நம்மளை வேறு மனுஷனாய் மாற்றிவிடும். வாங்க தேவ சமூகத்துக்கு வாங்க. ஜெபமா, துதியா, ஆராதனை, உபவாசமா, எந்த இடத்துல எப்போதெல்லாம் துதிக்கணும் போகணும் அங்க எல்லாம் துதிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மை வேறு மனுஷனாய் மாற்றுவா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஜெபத்தை நம்ம மிஸ் பண்றோம், ஆராதனையை மிஸ் பண்றோம், துதியை மிஸ் பண்றோம், உபவாசம் மிஸ் பண்றோம். அங்கதான் நம்ம உருவாக்கப்படுவோம். அங்கதான் கர்த்தர் நம்மளை வேறு மனுஷனை உருவாக்கி வேறொரு பாதைக்கு நேராய் நம்மை நடத்துவா. அந்த இடத்தை மிஸ் பண்ணினா உனக்கான நன்மை ஆசீர்வாதம் பறிகொண்டு போயிடும், உன்னை விட்டு எடுபட்டு போயிடும். உன்னை வேறு மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை குறித்த அடையாளங்கள் எல்லாம் மாறி போகும். தேவ சமூகத்துக்கு வா. உன்னை குறிச்சு வச்சிருக்கிற எல்லா பிம்பங்கள் எல்லாம் மாறி போகும். தேவ சமூகத்துக்கு வா. அவன் ராம் முழுவதும் போராடினானா, அவனை வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராம் முழுவதும் போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பின்பதாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு சூரிய உதயம், ஒரு சமாதானம், ஒரு நல் உறவு, ஒரு எதிர்பார்த்ததை நடந்தது அங்க அந்த யாக்கோபுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை வேறு மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். இந்த புதிய வருஷத்துல, இந்த 2வது மாசத்துல வந்திருக்கிற நம்மளை வேறு மனுஷனாய் வேறொரு காரியத்துக்கு நேராய் தேவன் நம்மளை உருவாக்கி பலப்படுத்தி உன்னை அற்புதமாய் நடத்த கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் மாமனார் 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 ராகேல 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 லயால வேண்டாம் போல் இருக்கு யாக்கோபுக்கு. லயால் பேச்சே வர மாட்டேங்குது. சோத்திரம். ஆமா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட அவன் லேயாலும் கூப்பிடவே இல்லை. சோத்திரம். அவங்க பிள்ளைகளையும் குறிச்சு அவன் பெருசா அக்கறைப்பட்ட மாதிரியும் தெரியல. சோத்திரம். அது எப்ப பார்த்தாலும் ராகேல் ராகேல் ராகேல், பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பேர பிள்ளைகள். நான் யாக்கோபோட பேர பிள்ளைகளை சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள். ஆமென். என் சொத்து என் சொத்து, என் உரிமை, எனக்குரியது எனக்குரியது என்று யாக்கோபு பின்னாடி போயிட்டு இருந்த யாக்கோப கர்த்தர் வேறு திசைக்கு நேரா திருப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஆட்டுக்குட்டி 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 ஆட்டுக்குட்டி. ஆமா, கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி. ஆமா, குட்டி போடுதா குட்டி போடலையா, என்ன பண்ணுது, பால் கறக்குதா பால் கறக்கலையா, எப்ப பார்த்தாலும் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி கூட்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட யாக்கோப ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் அல்லேலூயா மாட்டுக்கு வெட்டி பிள்ளை போடணும், அல்லது ஆட்டுக்குட்டிக்கு வெட்டி பிள்ளை போடணும், நல்ல குச்சிகளை வெட்டி போடணும், நல்ல தானியங்களை நல்ல வெட்டி அவனுக்கு ஆட்டுக்குட்டிக்கு போடணும். அப்பதான் நல்ல நல்ல குட்டிகளை போடும். எப்ப பார்த்தாலும் சிந்த புல்ல அதுலயே இருந்தது. அதுலயே இருந்து யாக்கோபுக்கு தேவன் வச்ச பிளான் ஒண்ணு நடக்காது, தேவன் வச்ச ஒரு திட்டம் நடக்காதுன்னு கர்த்தர் அறிஞ்சு அவனை வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் தன்னை தன்னை தன்னையே பார்த்துட்டு இருந்த யாக்கோப கர்த்தர் வேறு மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். எப்ப பார்த்தாலும் குடும்பம் குடும்பமா, எப்ப பார்த்தாலும் உன் பிள்ளைகள் பிள்ளைகளா, எப்ப பார்த்தாலும் உன் வேலைதான் மட்டும்தானா, வேலை யாக்கோபு வா, நான் உன்னை வேறு மனுஷனாய் மாற்றுறேன்.
நான் உன்னை வேறு மனுஷனாய் மாற்ற விரும்புகிறேன். எத்தனை பேர் கர்த்தர் நான் வேறு மனுஷனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை வேறொரு திட்டத்துக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். வேறொரு பிளானுக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். வேறொரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். வேறொரு பிளானுக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். வேறொரு நன்மைக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். இதுவரை நீ பட்ட பாடுகள் போதும். இதுவரை நீ பட்ட எல்லா சூழ்நிலை போதும். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை தப்புவித்து நம்மை நடத்த போதுமானவராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் வேறு மனுஷனாய் மாறனப்பா. இதுவரை நான் இருந்த என் வாழ்க்கை போது ஆண்டவரே. யாக்கோப கர்த்தர் 20 வருஷத்துக்கு அப்புறம் அவனை கொண்டு வராரு. ஏன் தப்பிச்சு கொண்டு வர்றாரு? பல சூழ்நிலையை தப்பிச்சு கொண்டு வர காரணம் என்ன தெரியுமா? அவனை வேறு மனுஷனாய் மாற்ற வேண்டும் என்று. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். அழிக்கணும்னு நினைச்சிருந்தா ஏசாவை அனுப்பிய யாக்கோப போட்டு தள்ளி இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அழிக்கணும்னு நினைச்சிருந்தா அவன் லாபான் வீட்டுல மாமனார் வீட்டுல இருக்கும் போதே அவனை அழிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு கை கூட அவனை படாமல் கர்த்தர் கொண்டு வந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. மாமனாட்டிலிருந்து வரும்போது கஷ்டத்தோட தான் வர்றான். 20 வருஷம் போராடின ஒன்னும் கிடைக்கலங்க தான் வந்தான். ஹலோ, ஒன்னும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாத. தேவ சித்தத்துக்கு நேரா வா. நீ வேறு மனுஷனாய் போவ. உனக்குரியது பின்னாடி வெயிட்டிங். ஐ அம் வெயிட்டிங். ஓ, கர்த்தர் வெயிட் பண்ணி வச்சிருக்கிறா. உனக்குரியது பின்னாடி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. மாமனார் காரியத்தை மாமனாருடைய வசதிகளை மாமனார் காரியங்களையே பார்த்துட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு உங்க வாழ்க்கை அழிச்சிடாதீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இருந்து ஒரே மாமியார். அந்த மாமியாரும் கடந்த நாட்கள்ல மரித்து போனார்கள். அப்பப்ப அந்த மாமியார் உயிரோடு இருந்து அப்பப்ப ஏதோ காணிக்கையாவது கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா ஆமேன்னு வர மாட்டேங்குது. ஊருக்கு போகும்போது வரும்போது ஏதாவது மாப்பிள்ள அப்படின்னு ஏதாவது மகனே அப்படின்னு ஏதோ ஒன்றா கொடுப்பாங்க. சோத்திரம். இன்னைக்கு ஊர் பக்கமே போக முடியாம அல்லேலூயா மாமியாரும் இல்லை. நான் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் ஃபீல் பண்ணல. நான் ஃபீல் பண்ணது மாமி இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். எதுக்கு தெரியுமா? காணிக்கைக்காக இல்ல, அந்த அன்புக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளும் சும்மா விட மாட்டாங்க. எப்ப போனாலும் சும்மா விட மாட்டாங்க மாமியார். சோத்திரம். அல்ல அவங்க என்ன பெரிய பெரிய பேங்க் வச்சு நடத்துறாங்களா? இல்ல, ஆட்டு வச்சு தான் ஆட்டுக்குட்டி தான் வளர்த்துறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் அந்த ஃபீலிங்கே வந்ததே இல்ல. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபுக்கு பயங்கர ஃபீலிங். மாமனார் மேல கோபம் வேற ஒரு சைடு வந்துருச்சு யாக்கோபுக்கு. கர்த்தர் தூக்கி போட, நான் உன்னை வேறு மனுஷனாய் மாத்த போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சம்பந்தியை நினைச்சோ, மருமகனை நினைச்சோ, மாமியார நினைச்சோ, உன் புருஷனை நினைச்சோ, அல்ல யார நினைச்சோ, நீ இன்னைக்கு ஃபீல் பண்ணாத. அந்த ஃபீலிங்க தூக்கி போட்டு குப்பை எரிச்சிருங்கிற நான். அல்லேலூயா. எனக்கு லாபம் தேவையில்லை. எனக்கு அல்லேலூயா எனக்கு வேற யாரும் தேவையில்லை. அவங்க புள்ள வேணும், லேயாலும் வேணும், அல்லேலூயா யாரும் வேணும், ராகேலும் வேணும். அவங்க மூலம் தான் கர்த்தர் யூதாவை கொண்டு வந்தார். அவங்க மூலம் தான் கர்த்தர் யோசேப்பை கொண்டு வந்தார். அது எனக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. லாபம் வேண்டாம். அவனுடைய கிரியைகள் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நீதான் எனக்கு வேணும். நான் உன்னை கொண்டுதான் பயன்படுத்த போறேன். உன்னை கொண்டுதான் ஆசீர்வதிக்க போறேன். உன்னை கொண்டுதான் பெரிய திட்டமே வச்சிருக்கிறேன். அதுக்கு நீதான் வேணும். நீதான் வேணும். எத்தனை பேர் அம்மே அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனிமேல் பொண்ணு எடுத்தாலும் சரி, அல்லேலூயா நீ என்ன கல்யாணம் பண்ணாலும் சரி, எதையும் வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போராட வேண்டாம். கொடுத்தா வாங்கிக்க, தப்பே இல்லை. சோத்திரம். ஏதோ ஆசைக்கு பிரியத்தை கொடுப்பாங்க. ஏதோ என் பிள்ளைய சும்மா கொடுக்கூடாது அப்படிங்கிற ஏதோ பிரியமா கொடுப்பாங்க. சோத்திரம். அதைய அல்லேலூயா அடவாதம் பிடிக்காம வாங்கிக்கிங்க. சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம். ஆமா, கொடுத்த பிரியமா கொடுத்த பிரச்சனை இல்லை. நம்மால அதை வச்சுட்டு ஆமா கொஞ்சம் செய்யணும் போடு, கொஞ்சம் ஒரு பக்கம் அதை போடு, இதை போடு, ஆமா அப்படி எல்லாம் என்ன செய்ய வேண்டியது, வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எதுக்கு தேவன் நம்மளை தப்புவிக்க வச்சாரா? எதுக்கு தப்புவிக்க வச்சாரு? வேறு மனுஷனாக்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வேறு மனுஷனா மாறிட்ட போதும் ஆசீர்வாதம் பெற்றுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சாமுவேல் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்தது. அவன் வேறு மனுஷனாய் மாறினான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வாரம் நான் மோசே குறித்து சொல்றேன். மோசே ரொம்ப 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 மோசமானவன். சோத்திரம். யாத்திராம் 2ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா அவன் ரொம்ப மோசமானவன். சோத்திரம்.
கொலைகாரன். 2ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. ஒருத்தனை கொலைய பண்ணிட்டான். அடுத்த கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். சோத்திரம். அடுத்தாலும் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். அப்பேற்பட்ட மோசே, அவன் 3 மாசம் இருக்கும் போதே அவன் சாக வேண்டியது. 3 மாசம் இருக்கும் போதே மோசையை கர்த்தர் அல்லேலூயா கொல்ல வேண்டியது. அந்த தேசம், அந்த ராஜா 2 வயசு அல்லேலூயா உட்பட்ட எல்லா குழந்தை கொல்லணும். தப்பிக்க வச்சா அவங்க தாய். எப்படியோ தப்பிச்ச காரணம் தேவன். 3 மாசம் சாக வேண்டியவன் வாலிபத்துல அவனை பார்வன் துரத்திட்டு இருக்கிறான் கொல்லணுங்கிறதுக்காக. பயங்கரமான சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான் மோசே. அவனை கொல்லணுங்கிற அந்த வசனத்தை வாசினா தெரியும். யாத்திரை அல்லேலூயா 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவன் பார்வோனுக்கு தப்பி ஓடி அப்படின்னு வசனம் வரும். 15 வசனம் 2:15 நினைக்கிறேன். பார்வோனுக்கு தப்பி ஓடி. ஏன் கர்த்தர் தப்பிக்க வச்சாரு? அவனை வேறு மனுஷனா மாற்றி உருவாக்கி அவனை தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எளிமை நிற்போமா தேவ சமூகத்துல. அவன் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், நேரம் ஆயிருச்சு. சோத்திரம். அல்லேலூயா. வேர் பற்றி கனி கொடுக்க, வேறு மனுஷனாக்க. 3வது வேறொன்றை சிந்திக்க. அதான் மோசே. வேறொன்றை நீ சிந்திக்க. உன்னைவே நீ பார்க்காத, உன்னைவே நீ சிந்திச்சுட்டு இருக்காத. நீ வேறொன்றை சிந்திக்கணும். என் சித்தத்தை நீ சிந்திக்கணும், என் விருப்பத்தை நீ சிந்திக்கணும். அதுக்காக உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நன்றி செலுத்துகிறாப்பா. தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. இந்த